இன்னைக்கு இந்த 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 உடைக்கு வண்ணம் பூசும் முயற்சி நடப்பதால் என்னை போன்றவர்கள் இவரை தோழர் திருவள்ளுவர் என்றும் என்னுடைய கட்டுரையில பன்மாய கல்வனுடைய முன்னுரையே தோழர் திருவள்ளுவர் தான் நான் என்னுடைய எழுதியிருப்பேன். இவரது வேட்டியின் நிறம் வெண்மை என்று வாதாடுவதே திருவள்ளுவர் சிறந்தாலும் எனது அரசியலா நான் பார்த்துட்டு இருக்கேன். பாணன் பறையன் கடம்பனி துடியனோடு இன்னான்கிலவும் குடியும் இலவே ஊரும் சேரியும் உரைத்தன மொழிப அந்தனர் சேரியை பத்தி பேசுது, பார்ப்பனர் சேரியை பத்தி சேருது, புறஞ்சேரியை பத்தி பேசுது, உரைகிணற்று புறஞ்சேரியை பத்தி பேசுது. அப்படி ஒரு இழிவு பொருளை சங்க இலக்கியம் கற்பிக்கவில்லை. நீங்க சமணரை நீங்க கழுவேற்றி அப்பயே விட்டீங்கன்னா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கும் மதுரையில் திருக்கல்யாணம் நடக்கும் போது இப்போதும் சடங்கு முறையில் சமணர்கள் கழுவேற்றப்படுகிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ நிறைய பேருக்கு இவ்வளவு அறிவா எழுதியிருக்காரு, அவர் இவ்வளவு அருமையான நூலை எழுதியவர் நூல் இல்லாம இருந்திருப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் வந்து மாதாடு பொங்கி இருக்காங்க. உடனே இவர் சிலர் இவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, கலைஞர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்பதான் ஒரு ஐடியா இந்த மாதிரி ஒன்று போட்டோம்னா அதுல இருக்குன்னு நினைச்சுக்கிற வேண்டியது, இல்லைன்னு நினைச்சவன் இல்லைன்னு நினைச்சுக்கிறட்டும் அப்படின்னு 60களில் அவ்வளவுதான் செய்ய முடிஞ்சது. அந்த ஐஐடி மண்டியில ஒரு கோர்ஸ் தொடங்கியிருக்காங்க. அது கம்பல்சரி மேண்டேட்டரி கோர்ஸ்னு பேர். சில கோர்ஸ்களை நீங்கள் விருப்ப பாடமாக எடுக்கலாம், சில கோர்ஸ் நீங்கள் படித்தாதான் அங்கே படிக்க முடியும். அந்த கோர்ஸுக்கு பேர் என்ன கோர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரீபர்த் அண்ட் ரீஇன்கார்னேஷன், மறுபிறப்பும் அவதாரங்களை பற்றிய ஒரு கோர்ஸ் இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் சொல்லித்தரப்படுகிறது. இப்போ இலக்கியங்களை பற்றி நிறைய கருத்தியல்கள் உண்டு. கலைக்காகவே அப்படின்னு ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் கலை மக்களுக்கானதே அப்படின்னு இன்னொரு குரூப் பேசிகிட்டு இருக்கோம். இது தொடர் யுத்தம். அது அப்போ நான் படிக்கும்போது இதுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, மக்களுக்காகவா மதிக்கா அப்படி இப்படின்னு கலந்து பேசுறதெல்லாம் இருக்கு. எங்களை பொறுத்தவரையில் மக்களை பேசாத இலக்கியம் எவ்வளோ பெரிய பெரிய இலக்கியமாக இருந்தால் அந்த இலக்கியத்தை நாங்கள் மதிக்கவே மாட்டோம். சிலர் வேணா நினச்சிக்கலாம் நம்ம தமிழை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நம்ம அப்படி இறக்கி விட்டோம்னா தமிழ் செத்து போயிருக்கிற மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, தாராளம் எழுதுறது நிறுத்துருங்க, அப்பயும் தமிழ் இருக்கும். எத்தனை பேரை பார்த்துருக்கு. மைக்கு போட்ட ஜெயா சவுண்ட் சர்வீஸ்காரனை பிடிச்சி இழுத்து போட்டு அடித்தவர் காமராஜர். நான் பேசிகிட்டு இருக்கும்போது 1973 அப்போ இதே மாதிரி தான் ஒரு மைக்கு இழுத்து பிடிச்சிச்சு. ஏன்டா சின்ன பையன்கிட்ட எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு அதான் சொன்னார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சால்வையை தோழர் எனக்கு போட்டப்ப நான் இப்படி வாங்காமல் இடது பக்கம் வாங்கிக்கிட்டேன். கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போட்டிருந்தேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஈரடி போர் திருக்குறளுக்காக நடந்த 100 வருட யுத்தம், ஆயிஷா நடராஜன். அப்போ அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இந்த படத்தெல்லாம் நம்ம போடும்போது நம்ம இதை யார் வரைஞ்சாருங்கிறத கட்டாயம் கீழே போடணும். இது ட்ராட்ஸ்கி மருதனுடைய ஓவியம். இந்த ஓவியம் வரையப்பட்டது 2016 நவம்பர் 27 நாரதகான சபாவில் என்னுடைய நாட்டுக்குறள் அப்படிங்கிற திருவள்ளுவருடைய இன்பத்துப்பாலுக்கு நான் எழுதின 7 நாட்டுப்புற பாடல்களுடைய இசை வடிவம் பெரிய நிகழ்ச்சியாக நடந்தது. அது எல்லாரும் கலந்துட்டாங்க. நீதியரசர் மகாதேவன், பாரதி ராஜா, வைரமுத்து, சிவகுமார் எல்லாம் கலந்துட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி 1.5 மணி நேரம் விஜய் டிவியில் வந்தது. அப்போ நாங்கள் டிஜிட்டலாக பின்னணியாக என்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறப்ப அதில் தமிழ்ச்செல்வன்னு பேசினார். எங்களை என்னை ஒரு கொரில்லான்னு சொன்னார். அங்கே சீஃப் செக்ரட்டரி துணை உதவி தலைமை செயலாளராக நிதித்துறையில் பங்காற்றிருக்கு. இவர் அர்பன் கொரில்லா மாதிரி அவர் சொன்னார், ஒரு கொரில்லா புத்தகத்தை நடத்துகிறாங்கன்ட்டு. அப்போ இந்த படத்தை நாங்களும் ட்ராட்ஸ்கி பிளான் பண்ணி எல்லாரும் உட்காந்து, வைரமுத்து, பாரதி ராஜா, நான், நீதியரசர் எல்லாரும் உட்காந்துருக்கும் போது கேமராவில் இப்படி படம் எடுத்தால் அவருடைய தாடிக்கு கீழே தான் தலை வரணும். அதாவது வள்ளுவரின் தாடிக்கு கீழ் அமர்ந்து தமிழ் பேசுகிறோம் அப்படின்னு அந்த கேப்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி படம் போட்டோம். அவர் சொன்னார், துண்டை எப்படி போட்டுருவோம் அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு தான் அவர் போட்டார். இது முத திருவள்ளுவர் 1812 திருக்குறள் அச்சிடப்பட்ட போது அதுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தெய்வப்புலவர் திருவள்ளுவ நாயனார். தெய்வப்புலவர் திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த தமிழ் வேதமாகிய திருக்குறள் அப்படின்னு அந்த புத்தகம் அச்சிடப்பட்டது 1812. இன்னைக்கு 5 பிரதிகள் இருக்கு. அதில் ஒரு பிரதி எங்களிடம் இருக்கு, ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்துருப்பீங்க. அதுதான் திருவள்ளுவருடைய பெயர். நீங்க போய் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், திருவள்ளுவருடைய இயற்பெயர் மாதானு பங்கின்னு போட்டிருப்பேன். அதை பற்றி நான் உரை நிகழ்த்தியிருக்கேன். இப்போ இன்னைக்கு இந்த உடைக்கு
வண்ணம் பூசும் முயற்சி நடப்பதால் என்னை போன்றவர்கள் இவரை தோழர் திருவள்ளுவர் என்றும், என்னுடைய கட்டுரையில பன்மாய கல்வனுடைய முன்னுரையே தோழர் திருவள்ளுவர் தான் நான் என்னுடைய எழுதியிருப்பேன். இவரது வேட்டியின் நிறம் வெண்மை என்று வாதாடுவதே திருவள்ளுவர் சுரந்தாலும் எனது அரசியலா நான் பார்த்துட்டு இருக்கேன். அங்கிருந்து பார்க்கும்போது இந்த புத்தகம் நினைவுக்கு வந்தது, அந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. இந்த துண்டு இப்படி போடப்பட்டதுக்கே ஒரு வரலாறு இருக்கு. அப்போ சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் இந்த இதை வைக்கணும், திருவள்ளுவர் படம் வைக்கும்போது எதுக்கும் அப்போ காங்கிரஸ் அமைக்க இருந்தாலும் கலைஞர் மாதிரி எல்லாம் கேட்டு அப்ரூவல் வாங்கிக்க இல்லைன்னா பிரச்சனையாக இருந்திருக்காங்க. அப்போ தான் அங்கே கும்பகோணத்தில் சுவாமிநாத சர்மா அந்த படம் வரைஞ்சும் போது துண்டு இப்படி போட்டிருப்பாங்க, சால்வை மாதிரி போட்டுருணும். அப்போ நிறைய பேருக்கு இவ்வளவு அறிவாக எழுதியிருக்காரு, அவர் இவ்வளவு அருமையான நூலை எழுதியவர் நூல் இல்லாமல் இருந்திருப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் மாதாடு தம்பி இருக்காங்க. உடனே இவர் சிலர் இவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, கலைஞர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ தான் ஒரு ஐடியா இந்த மாதிரி ஒன்று போட்டோம்னா அதில் இருக்குன்னு நினச்சிக்கிற வேண்டியது, இல்லைன்னு நினச்சவன் இல்லைன்னு நினச்சிக்கிறட்டும் அப்படின்னு 60களில் அவ்வளோதான் செய்ய முடிஞ்சது. ஏன்னா 1812 அந்த அரசியல் நடந்து அப்படி வந்தது. அப்போ நாங்கள் அவருடைய பன்மாய கல்வன் இப்படி ஒரு தீயா அப்படின்னு காதல் கவிதைகளாக எழுதிட்டோம். குரல் தழுவிய புலிகேசி கவிதை நீ கூட எழுதியிருக்கேன் முகநூல்ல. ஆக இதுதான் தொடர் இயக்கம். இன்னைக்கு சாகித்ய அகாடமி இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க. நான் சில பேரை வாசிப்பேன். ஆனால் இது சார்ந்த அரசியல் பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த விருது சார்ந்த அரசியல். இந்த புத்தகத்தை நீங்கள் படிப்பீங்க, படித்து தலைகீழாக தோழர் ஆதவன் தீட்சணியாகவும் தோழரும் அருமையாக பேசிட்டாங்க. நானும் சில விஷயங்களை சொல்லுவேன். ஆனால் இது எதற்கான நகர்வு? நான் இந்த சாகித்ய அகாடமி அந்த விருது பற்றி முதல்ல தகவல் இருந்தது. ஒரு எல்லாருக்கும் தெரியும் போது ஒரு மனதாக தேர்ந்தெடுத்திருக்காங்க தோழரை சாகித்ய அகாடமி விருது கொடுக்க போனால் இயல்பாக நமக்கு என்ன தெரியும், அவர் நம்ம தோழர், அவர் எவ்வளோ பெரிய உழைப்பாளின்னு அடிக்கடி நான் வீட்டில் சொல்லிட்டு இருப்பேன். எப்போ பார்த்தாலும் எழுதிட்டு இருக்காரு, ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி தான் முடியுதோ அப்படிலாம் பேசிகிட்டு இருப்போம். அப்போ இவருக்கு விருது கிடச்சிருந்து நான் என்னுடைய இணையர்கிட்ட போய் சொன்னேன், தோழருக்கு இது மாதிரி சாகித்ய அகாடமி கொடுத்தோம், ரொம்ப நிகழ்ச்சியாக சொன்னேன், ரொம்ப அருமையான முடிவு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் விருது கொடுக்க போகிறாங்க, அது இங்கே ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்ட்டு திடீர்னு ஃபங்க்ஷனை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தி வரவும் அப்புறம் டவுட் ஆயிடுச்சு விருது கிடைக்குமான்னு. அப்போ போய் நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி விருது கிடைக்கிறத இப்போ கிடைக்காத போல என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட ஒரு டவுட்டில் கேட்டாங்க, அவர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னீங்க, கொடுக்க போக இல்லை அனைமே கிடைக்காதுங்கிறத ஒரு சூழல் வந்தப்போ அதுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு ரொம்ப சோகமாகாமல் அது ஒரு செய்தி மாதிரி சொல்கிறீங்களே, இது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இதில் எனக்கு பெரிய வியப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு. கிடைக்க போதும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு, கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது வியப்பாகவும் இல்லை. அப்போ இது ஏன்னு யோசிக்க தான் தோணுச்சு தவிர இது உட்காந்து அழுகிறதுக்கோ முக்காடு போட்டுக்கிட்டுக்கோ உட்காந்து துக்கம் விசாரிக்கிறக்கோ ஒன்றும் இல்லை. இது இப்படி தான் நடக்கும். இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த புத்தகம் சார்ந்த இந்த நூல் என்ன நடக்க போகுது, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் நீங்கள் ஒரு பின்னணியை பார்க்கணும். இப்போ நீங்கள் கூகுள் போய் பாருங்கள், நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஒன்று, தேசிய மருத்துவ கவுன்சில் அல்லது மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு பேர் இருக்கும். அதில் அதுக்கு ஒரு சின்னம் இருந்தது, ஒரு ரெட் கிராஸ் மாதிரி ஒரு சின்னம் இருக்கும். அவர் பார்க்கும்போது ஒரு டாக்டரு ஒரு செவிலி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ரொம்ப நாளாக அந்த லோகோ இருந்தது. இப்போ அண்மையில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த லோகோவை மாற்றினாங்க. அந்த லோகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் தன்வந்திரி உட்காந்துட்டார். அந்த லோகோவில் தன்வந்திரி, இது யாரியா அப்படின்னு நம்ம எங்களை மாதிரியா மதுரைக்காரங்க அப்படி தான் கேட்பான், யார் நீ அப்படின்னு. உடனே இவர் தான் தன்வந்திரி யாரு அப்படின்னு கேட்கும்போது தான் அவரை பார்க்கடலை கடைஞ்சப்ப மருந்தை வரும்போது தன்வந்திரி மருந்தெல்லாம் எல்லாம் வர்றதில்ல, இது ஒன்று மருந்து வருது, அவர் தன்வந்திரி தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருந்துக்கும் தொடக்கமானவர். அப்போ அந்த லோகோவில் அவர் படம் வந்துடுது. நீங்கள் கவனமாக கேட்டுங்க, நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில், வைத்தியம் பார்க்குறவன், கொரோனாவுக்கு வைத்தியம் பார்த்தவன், புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்த்தவன், ஆப்ரேஷன் பண்ணுறவன், எல்லாத்தையும் உலகத்தில் வெளிநாட்டிலேருந்துலாம் கூட இங்கே வைத்தியம் பார்த்துக்கிறாங்க மருத்துவத்துன்ட்டு மெடிக்கல் மெக்கான்னு சொல்லி தமிழ்நாட்டை சொல்லி இங்கே எல்லாம் வைத்தியம் பார்த்துட்டு போகிறான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலில் ஏற்கனவே டாக்டர் செவிலியர் இருந்ததை போட்டு அதுக்கு நடுவில் தன்வந்திரியை போடும்போது இந்த விருது ஒத்திவைக்கப்பட்டதுலையோ அல்லது சாகித்ய அகாடமி நிகழ்வுகள் குறுக்கீடு இருக்கிறது எனக்கு வியப்பு கொடுக்கல. இன்னொன்று ஐஐடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்திய தொழில்நுட்ப கழகம் அப்படிங்கும்போது நமக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த தொழில்நுட்ப கழகம் மதுரை மெட்ராஸுக்கு வர்றதுக்கு முன்னால் 4 மாநிலங்களும் போட்டி போடும்.
தென்னிந்திய மாநிலங்கள் 4மே போட்டி போடும். ஆந்திரா எங்களுக்கு தான் வேணும், ஹைதராபாத். கர்நாடகா சொல்கிறாங்க பெங்களூர் தான் வேணும். கேரளா கூட நம்ம கேட்காம விட்டோம்னா தப்பாக போயிடும், அங்கே அரசியல் பண்ணுவாங்கன்னு திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு சவுண்டை கொடுக்குறாங்க. இப்போ மெட்ராஸும் சவுண்டை கொடுக்குறாங்க. இப்போ எல்லாம் போது நேரு ஒரு மீட்டிங் நடத்துகிறார். எங்கன்ட்டு 4 முதலமைச்சரும் அவங்கவுங்களுடைய அரசியலை தக்க வச்சுக்கிறதுக்கு கட்டாயம் இங்கே தான் வரணும்னு பேசுகிறாங்க. மெட்ராஸுக்கு காமராஜர் போய் பேசுகிறார். அவங்க முடிவுக்கு வர முடியல நேரு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு சப் கமிட்டி நீங்களே போட்டு ஒரு 300 மீட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஜெர்மனியோடைய கொலாபரேஷனோட இந்தியாவில் ஐஐடி வரப்போகுது. இது ஜெர்மனின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ ஜெர்மனிக்காரங்களே அந்த விஞ்ஞானிகள், அங்கே அறிஞர் அவங்கெல்லாம் வந்து இந்த 4 இடத்தையும் பார்த்துட்டு எங்கே நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணட்டுங்கிற மாதிரி ஒரு சப் கமிட்டி போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளேயும் ஸ்ரீ சுப்பிரமணியம் வந்து காமராஜர் சொல்லி அந்த ஏரியாவில் இருந்த ஏரியா ஃபுல்லாக இருந்த கவர்மெண்ட் இளமெல்லாம் அது போக 200-300 ஏக்கர் அந்த ஏரியாவில் இருந்ததெல்லாம் ஒரு விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வந்து ஜெர்மனிக்காரன் வரும்போது ஹைதராபாத்காரங்க இங்கே வைக்கலாம் அப்படின்னு காட்டுறாங்க, பெங்களூர் காட்டுறாங்க. இவங்க தான் வந்து ஒரு 600-700 ஏக்கர் நிலத்தை, எவ்வளோ தெரியல, ஒரு 400-500 நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் கூகுளில், இத்தனை ஏக்கர் நிலம் இந்த இடத்துல சிட்டிக்குள்ளே ரெடியாக இருக்குது, நீங்கள் எடுத்துக்குங்க, நீங்கள் ஐஐடி தொடங்குன்னு சொன்ன ஒரே இடம் தான். அப்போ அதனால நமக்கு ஐஐடி வச்சு அப்படி வந்து ஐஐடி அப்போ வந்து ஏற்பட்ட அவ்வளோ பெரிய ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அந்த ஐஐடியில் இன்னைக்கு நம்ம என்ன பேசுகிறோம்? இப்போ காசியில் வள்ளுவர் பற்றி பேசினா, காசியில் அகஸ்தியரை பற்றி பேசினா, போகிறவங்களுக்கு டிக்கெட் போட்டு அவங்களாம் டூரிஸ்ட் கைட் மாதிரி அனுப்பிச்சி வச்சு ரயில்வே ஸ்டேஷனை வழி அனுப்பிக்கிற வேலையும் ஐஐடி தான் பண்ணு. அந்த ஐஐடியில் இருக்கிறவங்க வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க, அதை பற்றி எல்லாம் விமர்சனம் வருது. ஐஐடியில் ஒரு மாண்டின்னு ஒரு இடம் இருக்குது ஹிமாச்சல் பிரதேசம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசலாம் அண்மையில் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் 1 or 2 இயர்ஸில் வந்து நிலச்சரிவுகள், பெரிய வெள்ளம்லாம் வருது. அங்கே இருக்கக்கூடிய ஐஐடி டைரக்டர் பேசுகிறாரு, இந்த அடிக்கடி நிலச்சரிவுகள் ஏற்படுறது காரணம் நிறைய பேர் மட்டன் சாப்பிட்றாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது அதிகமாயிட்டதுனால தான் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னு ஒரு ஐஐடியோட டைரக்டர் பேசுகிறாருங்க. கூகுள் பண்ணி பாருங்க, ஐஐடியோட டைரக்டருங்க. அப்போ எப்படி உலகத்தில் எப்படி ஐஐடிங்கிறதுக்கு எப்படி மதிப்பு வரும்? முதல் 100ல் நீங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது, முதல் 150லேயே கிடையாது. நம்மளாம் பெருமை பேசிக்கிறோம். அங்கே ஒரு ஐஐடி டைரக்டரால் அதை பேச முடிகிறது. அந்த ஐஐடி மண்டியில் வந்து ஒரு கோர்ஸ் தொடங்கியிருக்காங்க. அது வந்து கம்பல்சரி மேண்டேட்ரி கோர்ஸ்னு பேர். சில கோர்ஸ்களை நீங்கள் விருப்ப பாடமாக எடுக்கலாம், சில கோர்ஸ் நீங்கள் படித்தா தான் அங்கே படிக்க முடியும். அந்த கோர்ஸுக்கு பேர் என்ன கோர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ரீபர்த் அண்ட் ரீஇன்கார்னேஷன், மறுபிறப்பும் அவதாரங்களை பற்றிய ஒரு கோர்ஸ் இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் சொல்லித்தரப்படுகிறது. இதுதான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை. நம்ம வங்காள விரிகுடாவை பற்றி பேசிகிட்டு இருப்போம், நம்ம அரபிக்கடலை பற்றி பேசுவோம், பசிபிக் கடலை பற்றி பேசுவோம், வெறு சிலர் வந்து பார்க்கடலை பற்றி பேசுவாங்க. சரி, கடைசியில் புது பாராளுமன்றம் கட்டும்போது எந்த படம் அந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது? 70 அடி நீளமான மியூரல். ஒரு சைடு தேவர்களும் அசுரர்களும் அதை இழுக்கிறாங்க. ஏன்னா நீங்க நினைக்கலாம் தமிழ்ச்செல்வன் புத்தகத்தை பேச வந்துட்டு இவர் வேற என்ன சொல்லிட்டு இருக்காரு. நான் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், அதை பத்தி தான் பேசுறேன். இது இந்த கதையை இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, கந்தர்வனை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு, இவரை பத்தி ஜானகிராமனை பத்தி சொல்லியிருக்காரு, எல்லாம் கரெக்டு, தோழர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த புத்தகத்தின் பின்னால் இருக்கக்கூடிய இதற்கு விருதுகள் தயக்க விடுவதற்கு, சாகித்ய அகாடமியினுடைய தன்னுரிமை தன்னாட்சி மறுக்கப்படுவதற்கு, நிறுவனங்கள்லாம், நான் ஒரு முறை முகநூலில் எழுதியிருப்பேன், தனிநபர் வருவான் போவாங்க, தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், இன்னொருத்தர் பிறந்துருவான். காந்தி இல்லைன்னா இந்தியா இல்லைம்மா, நேரு இல்லைன்னா இந்தியா இல்லைன்னுமா. ஆனால் இந்தியா இருக்கும். ஆனால் நிறுவனங்களின் மரணம் நிரந்தரமானது. நிறுவனங்கள் மரம் வந்து எவ்வளவு பெரிய மரணம் தெரியுமா? ஒவ்வொரு நிறுவனமா செத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த விருதுகள் அப்படிங்கும் போதே எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கே ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் உண்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கையில 84 இங்கிருந்து போய் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில போய் நீங்க தான் முதல்ல BA தமிழ் MA தமிழ் படிச்சு தமிழ்லேயே எழுதி IAS வந்து அந்த காலத்துல வந்து எல்லாம் பேசுவாங்க. ஆனா விருது மட்டும் நான் வாங்கவே மாட்டேன். விருதுனா துண்டை காண துணியை காணன்னு ஓடி போயிருக்கு, வேணான்றது. என் வாழ்க்கையில வாங்கிக்கிட்ட விருதுன்னு சொல்றது விருது நான் வந்து தாமஸால வந்து நாகர்கோயிலில் வந்து வாங்கிக்கிட்ட விருது தான். அதான் முதல்ல அந்த விருது எப்படி வேணான்னு சொல்றது எனக்கும் தெரியல. நான் தான் டிக்கெட் போட்டு வந்தேன், தோழர்கள் டிக்கெட் போட்டு சொல்லுவேன், கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துருவேன், கவர் கொண்டு வருவாங்க, பேசுறதுக்கு போக்குவரத்து செலவுக்கிட்டு வச்சுக்க தோழர் அப்படின்ட்டுருவேன்.
ஆக அங்கேருந்து வந்து ஒரிசாலேருந்து வந்து நான் ஒரு திருச்சியில் இறங்கி நாங்கள்லாம் கார் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தான் பேச்சு பாட்டுலாம் போயிருந்தோம். அது ஒரு பெரிய அனுபவம். அங்கே போய் அந்த புத்தகத்தை அது கூட கருப்பு கருணா திடீர்னு ஞாபகம் வர்றாரு. இடையில ஒருத்தர் சவுண்டை கொடுத்தா அவனை ஒரு இருக்குனாரு. அது மாதிரி அந்த விருது தான் முதல்ல வாங்கிக்கிட்டது. எத்தனையோ விருதுகள் வரும். நான் வேணான்னு சொன்ன விருதுகள் சில நேரங்கள் வந்து ரொம்ப வற்புறாங்கன்னு யார் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே டக்காருன்னு பல்ட்டி அடிச்சு அமைச்சரவை கூட்டம் போட்டோம், அதனால நான் வர முடியாது, முதலமைச்சர் இருக்க சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரவை, அதனால அமைச்சரவை கூட்டத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பேப்பரில் பார்த்து என்னடா சொல்லிட்டு தப்பிச்சிட்டாரு சொல்லக்கூடாதுன்ட்டு. நிறைய பல்கலைக்கழகங்களில் டாக்டர் மதிப்பூர் முனைவர் வந்து வேணான்றுவேன். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மறுக்காமல் போய் வாங்கிக்கிட்டேன், மறுக்க முடியாமல் வாங்கிக்கிட்டேன். அது பெரியார் மணியம்மை விருது. பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் கொடுத்த விருதை நான் போய் அங்கே வாங்கிக்கிறேன். இங்கே தாமசா கொடுத்த விருது வாங்கியிருக்கேன். அதுக்கு பின்னால் அங்கேயும் சில விருதுகள் நான் ஒப்புக்கொண்டிருப்பேன். ஆனால் நான் மறுத்த சில விருதுகள் உண்டு. பத்மஸ்ரீ பட்டம் தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்கும்போது நான் வந்து அப்போதான் புற்றுநோயில் இருந்த இதற்கான பின்னணியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விருதுங்கிறது யார் என்ன யாரை பொறுத்து விருதுங்கிறது விருது மட்டும் கிடையாது. அதை யார் கொடுக்கிறார்கள், யார் வாங்குகிறார்கள், எதற்காக கொடுக்கிறார்கள், எதற்காக மறுக்கிறார்கள், இது எல்லாம் தெரிஞ்சாதான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணியை புரிஞ்சுக்க முடியும். அப்ப என்னை வந்து எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு போகும்போது என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, முதல் மறுக்கப்பட்டது பிரதமரின் தலை சிறந்த அதிகாரிக்கான விருது. அந்த விருது மேற்கு வங்காளத்தில் தேர்தல் முடிச்சவன வரலாறு காணாத அப்படிப்பட்ட ஒரு அமைதியான தேர்தலை 2006 நடத்தினேன். அது முடிச்சதுக்கு பின்னால வந்து தலைமை தேர்தலை என்னை கூப்பிட்டு சொல்றாரு, ஆணையர் சொல்றாரு, பாலகிருஷ்ணன் உங்க பேரை வந்து தேர்தல் மேலாண்மைக்காக பங்களித்த ஆக சிறந்த அதிகாரின்னு பிரதமர் விருதுக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு நான் சொல்றேன். அவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் என்னை விட ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தர் இருந்தார் ஆந்திர கேட்டல. ஆனால் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னாரு. நான் அவர் ரூமுக்கு போய் அவர் கூப்பிட்டு சொல்லுவாருங்க, நீங்க எதுவும் அனுப்பிச்சிடாங்க, என்னுடைய சிவிலாம் அனுப்பிச்சிடாங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்லை. என்ன நீ இப்படி சொல்றேன்னு திருப்பி அவர் கூப்பிட்டாரு, நீ வந்து சிவி கொடுக்க மாட்டேன்ட்டு. 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து மன்மோகன் சிங் அப்ப இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், ஒரு பிரதமர் ஒரு எம்பி தானே, அந்த எம்பி தேர்தலை நம்ம தானே நடத்துறோம். அந்த தேர்தலில் நடத்துகிற அவர் வந்து எனக்கு விருது கொடுத்தா, நாளைக்கு ஒரு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு முதலமைச்சர் விருது கொடுத்தா அவர் மேலே நான் சந்தேகப்படுவேன் தேர்தல் ஆணையத்திலிருந்து. அப்போ எனக்கு வந்து ஒரு பிரதமர் விருது கொடுத்தா டிவியில் பார்க்குறவன் என்ன நினைப்பான், நாங்கள் சொல்றது வந்து தேர்தல் ஆணையம் தானே. தேர்தல் ஆணையம்ங்கிற ஒரு அரசியல் சாசன அமைப்பு வந்து ஒரு மனதாங்க பரிந்துரைக்கும் போது எவன் என்ன சொல்றதுன்னு கேட்டாங்க. இல்லை சார், நீங்க என்னன்னு இங்க இருக்கவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆனால் டிவியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. பிரதமர் விருதை ஒரு தேர்தல் ஆஃபீஸில் கூட ஒரு பெரிய ஆணையர் வாங்கிக்கிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க, வேணான்ட்டு. அதுக்கடுத்து 2010 நான் வந்து புற்றுநோயில் இருந்து மீண்டும் 2009 அதோடு போராடி திருப்பி போய் தேர்தல் கமிஷன் போனதுனால அவங்க தான் ஃபீல் பண்ணுறாங்க, 2009 தேர்தல் அவ்வளோ அருமையாக நடத்தப்பட்டதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனில் முடிவு பண்ணிருக்கோம். இது வந்து பத்மஸ்ரீ பட்டது. பிரதமர் அலுவலகத்தை பேசிட்டாங்க, குடியரசுத் தலைவர் அலுவலகத்தை பேசிட்டாங்க. நான் மறுக்கிறேன், வேண்டவே வேண்டாம். நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு விருது வாங்கி தந்து பழக்கி விட்டு விடாதீர்கள், அது தவறாக பயன்படுத்தப்படலாம். நான் வேணாம் சொல்லு. இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது நான் வாங்கியிருந்தா என்ன பெருசா இருக்கு பாருங்க. யோசிச்சு பாருங்க, நான் வாங்காம தான் என்ன குறைஞ்சு போயிட்டேன், எந்த வகையிலும் இல்லை. சில நாள் யோசிச்சு பார்ப்பேன், இவரெல்லாம் வாங்கியிருக்க விருது தான்டா அப்படின்னு சிரிச்சுக்குவேன். இவர் வாங்கினா நம்ம வாங்காதனால குறைஞ்சு போயிட்டு. இது ஐஏஎஸ் பத்தி எனக்கு நினைப்பு வரும். பெருசா பயங்கரமா வந்து பாஸ் பண்ணிட்டோம் வந்துட்டோம் தெரியும், பயங்கர மகிழ்ச்சியா இருக்கும். அங்க போய் அகாடமியில பார்த்தீங்கன்னா சில ஆளுங்களை பேசி பார்க்கும்போது இவன் பாஸ் பண்ணதான் நம்மளும் பாஸ் பண்ணிருக்கோமா, இனிமேல் தான் வேலையை ஆரம்பிக்கணும். நம்மள ஒரு ஆள் என்ன ப்ரூவ் பண்ணா இனிமேல் தான் நம்ம வேலையை தொடங்குது. வந்ததுல ஒன்றும் பெருசு இல்லை, அது ரிசல்ட் வந்திருக்கு, அவ்வளவுதான், அன்னைக்கு பரிச்சை நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு அப்படி ஒரு மனநிலை உண்டு. எனக்கு நல்லா தெரியும், தோழர் தமிழ்ச்செல்வனை நான் நன்கு அறிவேன், அவரை ரொம்ப நெருக்கமா அறிவேன். அவருடைய செயல்பாடுகள், அவர் என்னுடைய நான் பாட்டுக்கு போற போக்கில் எழுதுன கவிதையை திருப்பி படிச்சும் பார்க்க மாட்டேன். புத்தகம் ஒன்று வந்து நான் சிரமப்பட்டு எழுதுன வந்து பண்பாட்டின் பயணம், ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், இதுக்காக நான் ஒரு 30-40 ஆண்டுகள் உழைத்திருக்கேன், அது வேற விஷயம். ஆனால் இதை எல்லாம் தொகுத்து நான் முகநூலில் எழுதுற சிந்து வைகை சரசு உரையாடல் வரைக்கும் கவர் பண்ணி அதை வந்து பண்பாட்டு அரசியல்னு ஒரு அவ்வளோ பெரிய புத்தகமாக வெளியிட்டோம் சென்ற ஆண்டு. அப்போ அதுக்கு அவர் எவ்வளோ உழைச்சிருப்பாரு அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ இந்த உழைப்பை பற்றி பேசும்போதுலாம் எனக்கு வந்து இது வியப்பாகவே இல்லை. இது ஒரு அருமையான புத்தகம். நான் இவர் பேச நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் படிக்கும்போது லாசாராவுடைய அபிதா நாவல் படிச்சிருப்பேன், கீராஜா நேரர் படிச்சிருக்கேன். இவர் பேசிட்டு இருப்பார், நான் உடனே அந்த பக்கத்தை போய் பார்க்குறேன், தி ஜானகராமன் பார்க்குறேன், அப்புறம் கந்தர்வன் பார்க்குறேன். இப்படி ஒவ்வொன்றும் சொல்ல நான் பார்க்குறேன். இது பழைய நினைவுகள்லாம் நிறைய வருது.
இதுல தெளிவா தமிழ் செல்வன் சொல்றது வந்து இதுதான் இந்த புத்தகத்தினுடைய அடிநாளமே. தமிழ் சிறுகதைக்கென காத்திரமான ஒரு அரசியல் உண்டு என்பது என் வாசிப்பில் நான் கண்ட உண்மை. அது பெரிதும் மதச்சார்பற்ற ஜனநாயக உள்ளடக்கத்துடன் தான் இருந்து வந்திருக்கிறது. தலித் மக்களின் வாழ்வை பேசாமல் விட்ட அல்லது சரியான பார்வையுடன் பேசாத அரசியல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதற்கு இருந்தது உண்மை. அதே கதிதான் பெண்களுக்கும் புறச்சூழலில் ஏற்பட்ட மாற்றங்களே தமிழ் சிறுகதைகளின் அகச்சூழலை மாற்றி அமைத்தன. அப்போ வந்து இலக்கியம் ஒரு அரசியல், சிறுகதை ஒரு அரசியலை பேசுது. அது என்ன மாதிரி அரசியலை பேசுதுன்னு நான் சொல்றேன். இப்போ இலக்கியங்களை பற்றி நிறைய கருத்தியல்கள் உண்டு. கலைக்காகவே அப்படின்னு ஒரு குரூப் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் கலை மக்களுக்கானதே அப்படின்னு இன்னொரு குரூப் பேசிட்டு இருக்கோம். இது தொடர் யுத்தம். அது அப்போ நான் படிக்கும்போது இதுதான் பேசிட்டு இருந்தாங்க. மக்களுக்காகவா அப்படி இப்படின்னு கலந்து பேசுறதெல்லாம் இருக்கு. எங்களை பொறுத்தவரையில் மக்களை பேசாத இலக்கியம் எவ்வளோ பெரிய இலக்கியம் வந்து அந்த இலக்கியத்தை நாங்கள் மதிக்கவே மாட்டோம். சிலர் வேணா நினச்சிக்கலாம், நம்ம தமிழை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நம்ம அப்படி இறக்கி விட்டோம்னா தமிழ் செத்து போயிருக்கிற மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, தாராளம் எழுதுறது நிறுத்துருங்க, அப்பயும் தமிழ் இருக்கும். எத்தனை பேரை பார்த்துருக்கு. நான் நிறைய பேர் யோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா எனக்கே ரொம்ப கூச்சமா இருக்குங்க. சில நேரங்களில் எப்படி கூச்சம் இல்லாமல் இருக்க முடியுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய நேரங்களில் நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ என்கிட்ட கேட்பாங்க, யாராவது என்னை கேட்டா சார் உங்க பேரை எப்படி பேசும்போது பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னா, நான் ஐஏஎஸ் இல்லை, நான் ரிட்டையர்ட் ஆகி 2018 ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க. அப்புறம் திருப்பி இங்கே ரிட்டர்ன் ஆகிட்டேன், புக் எழுதிட்டு இருக்கேன். திருப்பி எங்கள் முதலமைச்சர் திருப்பி கூட்டணி வராமல் இருக்க முடியாதுங்கிறார். திருப்பி போய் நான் தலைமை ஆலோசகராக அங்கே ஒர்க் பண்ணுறேன். அதனால தான் கொரோனாலாம் டீல் பண்ணேன். திருப்பி 2024 தேர்தலுக்கு மேலே திரும்பி வந்துட்டேன். நான் ரிட்டையர்ட் ஆகி 6 வருஷம் ஆகுது. இல்லைனா அப்படி போட்டு தான் தீரும்னா பின்னால் ஓய்வுன்னு போட சொல்லுவேன் சிலர்கிட்ட. சிலர் போடாதீங்கன்னு சொல்லுவேன். என்கிட்ட கேட்டால் பாலகிருஷ்ணன் சிந்துவெளி ஆய்வாளர்னு போட சொல்லுவேன். அப்புறம் சில நேரங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து அறிஞர்னு போட்டு விட்டாங்க. எனக்கு மேடையிலே உட்காந்து எனக்கு கண்ணை பண்ணாமல் போட்டு விட்டுருவாங்க. ஒருத்தர் பேரறிஞர். இன்னைக்கு சமீபத்தில் ஒரு இதில் போகிறேன், இது யார் பண்ண வேலையான்னு சண்டைக்கு போய் நான் பேச மாட்டேன்ட்டேன். முதுபெரும் ஆய்வறிஞர் அப்படின்னு என்னையா முதுபெரும் எதுபெரும்னு இருக்கேன். நாங்களே ஜாலியாக இருந்துட்டு இருக்கோம். எங்களை போய் முதுபெரும் வயசான மாதிரி ஆக்கி விட்டுருவீங்க போல இருக்கு. தலை நிறைஞ்சா வயசாயிருச்சு மொத்தமா அப்படின்னு கூட அவங்கள்ட்ட சண்டை போடுறேன். இவர் தான் சார் இந்த ஆஃபீஸர் தான் சொன்னார், அவர் சார்கிட்ட கேட்டால் வேணான்னு சொல்லிடுவாரு, அதனால் நீங்கள் போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. நான் பெரிய சண்டை போட்டு வந்தேன். நமக்கு பயங்கர கூச்சமா. நீங்கள் சும்மா இருக்கும்போது ஒருத்தர் போய் அறிஞருங்க, ஆய்வறிஞர், மூய்வறிஞர்னா ரிசர்ச் பண்ணுறேன், படிக்கிறேன். நான் ஒரு வாசகன், நான் ஆய்வு பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன். அப்படிங்கும்போது சில கூச்சமே இருக்காது. இப்போ இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எப்படிடா ஒத்துக்கிறாங்க, எப்படிடா கூச்சம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதை நீங்கள் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நானே பொன்னாடை பற்றிக்கிட்ட மாதிரி. அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் பாருங்க. இப்போ இவர் இந்த புத்தகத்துக்கு வந்து இருக்க இந்த அரசியல் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் அடிக்கடி என்னுடைய உரைகளை நீ கேட்டிருப்பீங்க, கடந்த காலம்தான் நம்மை கடந்து செல்கிறது மீண்டும் மீண்டும் அப்படின்னு. நான் பேசுகிற சிலருக்கு எல்லாரையும் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சங்க இலக்கியத்தை மல்டிலேட்டரல் லிட்ரேச்சராக பார்ப்பேன். அதுக்குள்ளே ஒரு கிளாஸை பார்ப்பேன், வர்க்கத்தை பார்ப்பேன். அதுக்குள்ளே ஒரு படிநிலை வளர்ச்சியை பார்ப்பேன். அதுக்குள்ளே ஒரு மல்டிலேயர் லிட்ரேச்சர் பார்ப்பேன். அதுக்குள்ளே ஒரு வாழ்வியலை பார்ப்பேன். அதுக்குள்ளே ஒரு அழகியலை பார்ப்பேன். துணி விழுக்கிற பெண்ணை பற்றி, அவளுடைய அழகை பற்றிய ஒற்றை இலக்கியம் அது. கையில் போட்ட பசு எல்லாரோடையும் வலிச்சு அந்த அவளுடைய அழகை பேசின இலக்கியம். அதுக்கு பின்னால தான் நடுவில் கொஞ்சம் பக்கம் காணோம்னு அதுக்கு பின்னால் எழுதவே இல்லை. நம்ம எங்கேயே போயிட்டோம். அப்போ எங்கே போனோம்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் இந்த அமைப்புகள் எல்லாம் ஏன் மாறுது. இதில் எனக்கு வியப்பே கிடையாது. நீங்கள் இடைக்காலத்தில் அப்படி பேசுன இலக்கியம். ஒரு குடின்னு சொன்னால் 4 குடின்னு சொன்னால் பாணன் பறையன் கடம்பன் துடியனோடு இன்னான்கிலவும் குடியும் இலவே ஊரும் சேரியும் உரைத்தன மொழிப அந்தனர் சேரியை பற்றி பேசுது, பார்ப்பனர் சேரியை பற்றி சேருது, புறஞ்சேரியை பற்றி பேசுது, உரைகிணற்று புறஞ்சேரியை பற்றி பேசுது. அப்படி வந்து ஒரு இழிவு பொருளை சங்க இலக்கியம் கற்பிக்கவில்லை. இருந்திருக்கலாம், ஜாதி இருந்திருக்கு, வர்க்கம் இருந்திருக்கு, மாறுபாடு இருக்கு. ஆனால் அதற்கு ஒரு எதிர்வினை குரலை சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. இன்னான்கிலவும் குடியும் இலவே, நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே. எங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ற கடவுள் இல்லைன்னு சொல்லுது சங்க இலக்கியம். அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்துல இருந்து இடையில வந்து ஏன் இந்த அமைப்புகள் மாற்றப்படுகின்றதுன்னா, நடுவுல அதே மதுரை, எந்த மதுரை தானீங்க, எப்படியாப்பட்ட வைகை எங்க ஊரு, வைகையில வைகை ஆத்துல தண்ணி வருது, பரிபாடல்ல. எங்க ஊர்ல மட்டும் நாங்க அந்த ஏரியால இருந்து வந்தோம்னா மதுரைக்காரங்களுக்கு மட்டும் ஒரு பழக்கம் இருக்கு. போலீஸ் வந்து லைட்டு பிடிப்பாங்க. நாங்கள் சைக்கிளில் போகும்போது லைட்டு போடாமல் போனீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்து விளக்கு இருக்கும். ஒன்று டைனமோ லைட் இருக்கும், இல்லைன்னா ஒரு விளக்கு மாதிரி போட்டு மண்ணெண்ணை மாதிரி ஊற்றி ஒரு விளக்கு இருக்கும். அது இல்லாமல் போனீங்கன்னா எதிர வரவங்க மதுரைக்காரங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைட்டு பிடிக்கிறாங்கன்னே சொல்லிட்டு போவேன்.
நம்ம உடனே அலர்ட் ஆகி வேற தெருவில் போயிடுவோம், இல்லைன்னா இறங்கி நின்று ஊட்டிட்டு போனா மன்னிச்சிருவாங்க, ஏறி பண்ணாதான் விட்டுருவாங்க. அதை வந்து இருக்கிறவன் எல்லாம் அலர்ட் பண்றது, யாரா நம்மளை எதுக்குல அலர்ட் பண்ணா அப்படின்னா உங்களுக்கு விரட்டிட்டு வந்து அலர்ட் பண்ணுவான் அங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா. அதே என்ன கரெக்ட் தானே? எப்பயாவது தான் வெள்ளம் வரும். இப்ப நான் சொல்றது சமீபத்து மதுரை, நாங்க 40-50 வருஷத்துல பார்த்த மாதிரி எப்பயாவது தான் வெள்ளம் வரும். வெள்ளம் வருதுன்னு சொன்னா வெள்ளம் இங்க ஆத்துக்கிட்ட வெள்ளம் வந்திருக்கும், எதிர இங்க இருந்து போறவங்க எல்லாம் எதிர வர வேண்டாம், ஆத்துல தண்ணி வந்துருச்சு, ஆத்துல தண்ணி வந்துருச்சு, ஆத்துல தண்ணி வந்துச்சுமா. இதை கேட்டவன் அடுத்த வேண்டாம், ஆத்துல தண்ணி வந்துருச்சு, ஆத்துல தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துல ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த ஆத்துல தண்ணி வருதுங்கிற மேட்டரை பரப்பிடுவாங்க. உடனே நிறைய ஆத்து நோக்கி வருவாங்க. இது என்னடா எதுக்குடா ஆத்துல தண்ணி வருதுன்னு பரிபாடல படிக்கிறேன். அவன் மதுரையில வந்து ஆத்துல தண்ணி போச்சுங்க, மதுரை பரிபாடல வந்து தண்ணி இப்ப இங்க வந்துருச்சு, இப்ப இந்த சேரிக்கு வந்துருச்சு, இந்த ஊருக்கு வந்துருச்சு, இந்த தெருவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டே போறான் மதுரையில் பரிபாடல. அந்த பரிபாடல 3 பேர் குளிக்கலைங்கிறான். 3 டைப்பான ஆளும் குளிக்கல. ஏன்னா அந்த தண்ணி வந்து இவங்க கொலன்னு இருக்கு, இவங்க எல்லாம் காதல் பண்ணி லவ் பண்ணிட்டு ஆடுறாங்க, ஏன் எச்சில் மாதிரி இருக்கு, இதுல குளிக்க மாட்டோம்டா, வாயை குளிக்க மாட்டோம்டா, ஜலம் நல்லா இல்லைலாம் சொல்றான், அதுல குளிக்க மாட்டேன்னா அந்த 3 பேரையும் அடையாளம் காட்டுறான். அப்படிப்பட்ட மதுரையில கூன்பாண்டியன் ஒரு வராங்க. கூன்பாண்டியன் நான்லாம் இப்ப எல்லாம் யூடியூப் பார்த்து தூங்குறதுக்கு அந்த ரீல்ஸ் பார்த்து தூங்கும்போது எனக்கு திடீர்னு சிரிப்பேன் படுக்கும்னால. எங்க வீட்டுல என்ன சிரிச்சிங்க பார்த்தா கூன்பாண்டியன் மாதிரி இருந்துச்சு. இப்ப எனக்கு வந்து ஒருத்தரை பார்க்கும்போது கூன்பாண்டியன் மாதிரி இருக்கும், இப்படின்னா இயற்பகை நாயனாரோ அப்படின்னு தோணும். ஏன்னா அவன் என்னுடைய நடவடிக்கைலாம் அந்த மாதிரி இருக்கும். அப்ப கூன்பாண்டியன்ட்டு அப்ப அந்த கூன்பாண்டியன் என்ன பண்றாங்கன்னா, பெரிய புராணத்துல வந்து சேக்கிலார் வந்து அவரே ஒரு மினிஸ்டர், அமைச்சர், குலோத்துங்க 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய அமைச்சர் தான் சேக்கிலார். சேக்கிலார் எழுதுனது பெரிய புராணம் தான். சேக்கிலார் எழுதின அந்த பெரிய புராணத்துல வந்து அவர் நாயன்மார் 63 நாயன்மார்ல பத்தி எழுதிட்டு வர்றாரு. அதுல 3 பேருக்கு நாயன்மார் அவர் அலாட் பண்ணி விடுறதான். 12ஆம் நூற்றாண்டுல எப்படிங்க ஒரு ஆள் எப்படிங்க காலிலே நடந்து கைலாசம் வரைக்கும் போக முடியும் கரைக்கிழமையா? 12ஆம் நூற்றாண்டுங்கிறது இப்ப நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னால தானே. அது இவர் தான் அலாட் பண்ணி பண்ணுவாரு, ஒரு எலிவேட் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி ஒரு நாயனாரா இவர் விருது சாகித்ய அகாடமி விருது கொடுத்தானே கொடுக்கணும், அது மாதிரி ஒரு நாயன்மாரா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி 63 பேரை போடுறாரு. அதுல 3 பேரு எங்க ஊர்ல மதுரையில வந்து ஒரு ராஜா இருக்காரு, கூன்பாண்டியன் அவர் பேர். அப்புறம் வந்து நின்ற சீர் நெடுமாறன் அவர் பேர் மதுரை, அவர் தான் நின்ற சீர் நெடுமாறன் ஆகிய கூன்பாண்டியன். இதுல போட்டிருக்கேன் கூகுள்ல இப்ப பாக்குறேன், கூன்பாண்டியன் என்று செல்ல பேர், அது செல்ல பேர் அதை போட்டிருக்கான். அவங்களுடைய மனைவி வந்து மங்கையர்க்கரசியார். அவங்க வந்து சோழ நாட்டுல இருந்து எங்க ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வரும்போதே கூட ஒருத்தவங்களையும் கூப்பிட்டு வராங்க, அவர் தான் மந்திரி ஆயிரு, மினிஸ்டர் கூட வந்திருக்காருங்க, குலச்சிறையாரு. அவங்க வந்து இவங்க 2 பேரும் ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க, சைவ மதத்தை. இவர் வந்து மன்னர் வந்து சமண மதத்துல இருக்காரு. சமண மதத்தை மதுரை ஏரியால அவங்க பண்ணிருக்க தொண்டை பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சமணருக்கு படுகை அதுக்கு இதுன்னு பயங்கரமா பண்ணிருக்காங்க ஒர்க்கு. வஜ்ரநந்தி தமிழ் சங்கம்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள போனோம்னா உடனே இவருக்கு வந்து அவருக்கு ஏதோ வயிற்று வழியே ஏதோ வந்திருக்கு, உடனே மருந்து போடுறாங்க, இவங்க சமணர் எல்லாம் கொடுக்கலன்ட்டு சம்பந்தரை வர வைக்கிறாங்க. திருஞான சம்பந்தரை இந்த அம்மாவும் அதாவது ராணியும் அமைச்சரும் சேர்ந்து திருஞான சம்பந்தரை இங்க இருந்து இம்போர்ட் பண்றாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, விபூதியை பூசி விடுறாரு, மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்லிட்டு திருநீற்று பதிகம் இருக்கு. அவருக்கு சரியானவனே ஏன்னா இவங்க மருந்து கொடுத்தாங்க சரியாகலைன்னு போட்டு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க எல்லாம் வந்து மதத்தை மாற சொல்லுவாங்க போது அவங்க மதம் மாறலைன்னு இருக்காங்க. அப்புறம் வந்து அனல்வாதம் புனல்வாதம். இப்ப இந்த புத்தகத்துக்கு நடக்கிறது அனல்வாதமா புனல்வாதமா நான் யோசிச்சுட்டு தவிர இது ஒரு வாதம்ங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது. என்ன தொடர், இது ஒரு வாதம். இதுல அதான சொல்றாரு, நீங்க வந்து எதுக்கு தோலை இடது சைட்ல போட்டோம் துண்டை, அது மாதிரிதான். அது மாதிரி வந்து இது அனல்வாதமா புனர்வாதமான்னு தெரியல. கடைசியில் வந்து அவங்க நீ எழுதிட்டு வந்ததை எங்கேயாவது ஒரு ஏடை எடுத்து தண்ணியில போட்டீங்கன்னா தண்ணியில அடிச்சு தாங்க போகும், எப்படி நீந்தி எப்படி போகும், கிராவிட்டி இந்த புல் இருக்கும்ல அது வந்து எதிர்த்துட்டு போகுது. இவங்க சமணம் இவங்கெல்லாம் அவங்க போடுற ஏடு வந்து தண்ணியில அடிச்சுட்டு போயிடும், இவர் போடுற ஏடு வந்து எதிர்த்து நீந்துது. ஏன்னா எனக்கு டவுட், என்னை மாதிரி ஆளுங்க டவுட் உண்டு, எதிர்த்து நீந்தும் போது அது நீந்தி போச்சு, அது எங்க கரை சேர்ந்துன்னு எங்க மதுரை பக்கத்துல கீழடி பக்கத்துல, அது பாருங்க கீழடி பக்கத்துல திருவேடகம்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல தான் அந்த ஏடு போய் அப்படியே ஆத்துல போய் ஒதுங்கி அப்படியே லெப்ட்ல டேர்ன் எடுத்து அப்படியே ஒரு குளத்துல போய் அது இருந்துருக்கு அந்த ஏடு. அந்த ஊருக்கு பேர் தான் திருவேடகம். அதை வந்து யாரா பார்த்ததுன்னு அதுல என்ன இருக்கான், குலச்சிறையார் வந்து அவர் குதிரையில போய்கிட்டே அந்த ஏடு போறது பின்பற்றியே போய் அந்த திருவேடகத்துல போய் பாக்குறாரு. அவர் போய் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு இல்லையா, எல்லாம் யோசிச்சு பாருங்க. வேற யாரும் பொதுமக்களா பார்த்து நீந்தினதை பார்த்தாங்க. அது மாதிரி கடைசியில அவங்க 2 பேரும் 3 பேருமே நாயன்மார் ஆயிட்டாங்க கடைசி வந்து. ஆனா எனக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே வருகிறேன். அனிதா மரணம் அடைந்த போது நான் துரோணரை பற்றி துரோணர் அகாடமி என்ற ஒரு கவிதை எழுதினேன். அப்போது துரோணர் பெயரில் விருது கொடுக்கக்கூடாது என்பதை அகில இந்திய அளவில்
அது சார்ந்த பெரும் பெரும் இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். துரோணர் பேரிலோ அர்ஜுனன் பேரிலோ ஏகலைவன் பேரில் கூட நீங்கள் விருது கொடுக்க கூடாது. ஒருத்தர் வீரனா இருந்தானா அவன் வீரன், அவன் உனக்கு சொல்லி கொடுக்குறானா அவன் ஒரு நல்ல குரு. அப்புறம் நல்ல கோச்சுக்கு நீ துரோணர் விருதை கொடுக்கறதுங்கிறது இந்த நிகழ்காலத்தை இழைக்கும் துரோகம். ஏன்னா துரோணர் ஒரு நல்ல நல்ல கோச்சே கிடையாது, அவர் நடுநிலையானவரே கிடையாது. ஒரு கோச் நடுநிலையா இருக்கணும், அவருடைய எந்த ஸ்டூடெண்ட் ஜெயிச்சாலும் நல்லது நினைக்கணும். ஆக துரோணர் பெயரில் விருது கொடுப்பதை நான் தொடர்ந்து எதிர்த்து வருகிறேன். அப்ப ஏன் வேணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது மாதிரிதான் நீங்க எந்த விருதை எந்த பேர்ல கொடுக்குறீங்க. இதுக்கான இப்ப அண்மையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே இதை நீட் தேர்வா இருக்கட்டும், நீங்க பொதுவா நம்ம ஒரு அரசியலை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி துரோணர் விருது அளிக்கப்பட்டதோ அது மாதிரியான இந்த விருதுகள், இந்த விருது சார்ந்த உரையாடல்கள், இது சார்ந்த வாதங்கள், அமைப்புகளை மடை மாற்றுவது, வேட்டியினுடைய நிறத்தை மாற்றுவது, எழுத்துக்கு மாற்று பெயர் வைப்பது, தொல்காப்பியன் என்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளியின் ஒரு இலக்கணவாதியினுடைய பெயரை அவர் திறன தூமாக்கியர் அப்படின்னு பேர் போட்டிருக்கான். திறன தூமாக்கியருக்கும் தொல்காப்பியருக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப அகஸ்தியரை பத்தி பேசும்போது நான் தொண்டை தண்ணியை வச்சு 2.25 மணி நேரம் பேசி ஒரு புத்தகமா போட்டிருக்கோம். அகஸ்தியரை எங்களுக்கு தெரிஞ்ச அகஸ்தியர் சீர்காழி தொகை கோவிந்தராஜனை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு பேசுறேன். இப்ப ஊர்வசியை பத்தி வேற மீட்டிங் போடுறாங்க, அடுத்து ஊர்வசிக்கு நான் தயார் பண்ணோம். அப்ப அது ஊர்வசியை பத்தி அவ்வை சித்தர் ஊர்வசி சித்தர்னு அப்ப கட்டாயம் நான் சொல்லத்தானே செய்வேன். எனக்கு தெரிந்த ஒரே அவ்வை பாட்டி கே.பி. சுந்தராம்பாள் மட்டுமே அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஆக இதில் விருது கிடைக்காததில் விருது கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இதில் இவர் பதிவு செய்திருக்கிறது ஒரு சிறுகதை புனை விளக்கத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார். அதை நான் வழிமொழிகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செயலை எல்லா இயக்கங்களையும், அது எந்த வகுப்பினர், எந்த பின்னணியைச் சேர்ந்தவர்கள், திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள், இடது சார்பு உள்ளவர்கள், வலது சார்பு உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு 50 ஆண்டு தடங்களை அவர் புலன் விசாரிச்சிருக்காரு. நீங்க அதனாலதான் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நீங்க சமணரை நீங்க கழுவேற்றி அப்பயே விட்டீங்கன்னா நாங்க கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கும் மதுரையில் திருக்கல்யாணம் நடக்கும் போது இப்போதும் சடங்கு முறையில் சமணர்கள் கழுவேற்றப்படுகிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? 21ஆம் நூற்றாண்டில் நல்லா யோசிச்சு பாருங்க. கொலை எப்போது செய்தாலும் கொலைதான். பலரை கொலை செய்தால் அது கூட்டுக்கொலை. அது கொலையா இருக்கட்டும், ஆணவ கொலையா இருக்கட்டும், கூட்டுக்கொலையா இருக்கட்டும், 21ஆம் நூற்றாண்டில் அதை ஒரு நகரத்தில், பெரிய நகரத்தில் இன்றும் கழுவேற்றுகிறார்கள் என்ற வேதனையை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த விருது மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருது மறுக்கப்பட்டதன் அல்லது ஒத்தி வைக்கப்பட்டதன் மூலமாக, மறுத்திருக்காங்களா ஒத்தி வச்சிருக்காங்களா திருப்பி வருமானு தெரியல, ஏதோ ஒரு வகையில் ஒரு தடங்கள் ஏற்பட்டு இருப்பது ஒரு புதிய உரையாடலுக்காக தொடக்கமா நான் பார்க்கிறேன். அப்பதான் இந்த உரையாடல் வலுப்பெறும். ஏன்னா அது அந்த கருத்தியலுக்காகத்தான். நம்ம யோசிச்சு பாருங்க, தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு நான் விருது வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேனே தவிர நான் இப்ப எல்லாம் பெரிய மகிழ்ச்சியில அடைஞ்சிருக்கேன். நான் விருது வேணான்னு சொன்னேன் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் சில நேரங்கள்ல என்ன வருதுன்னு பார்ப்போம், இல்லைன்னா கட்டாயம் குரல் கொடுப்போம். அப்போது தோழர் தமிழ்ச்செல்வனோடு உடன் இருப்போம் என்று உறுதி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.